வணக்கம். ரோஜர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். பொதுவாக என்னை வந்து நாடகத்தை பற்றி எது கேட்டாலும் நான் சந்தோஷமாக சொல்லுவேன். ஸோ என்னுடைய நாடக அனுபவத்தை பற்றி நீங்கள் கேட்டதுனால ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். எங்களுடைய இந்த நாடகக்குழு யூஏங்கிறது அநேகமாக இந்தியாவில் ஓல்டஸ்ட் ட்ரூப்பாக இருக்கும். காரணம், இது நாங்கள் தொடங்கினது 1952. ஸோ 1952 தொடங்கணுன்னா இது எங்களோட 67வது வருஷம். வேறு எந்த ட்ரூப்பும் 67 இயர்ஸ் கண்டினியூஸாக வந்திருக்காங்களாங்கிறது ரொம்ப டவுட்டு. நான் என் மேடை அனுபவம் ஆரம்பித்தது 1961. அந்த நாடகத்தோட பேர் பெற்றால் தான் பிள்ளையா. ஏன் அதை சொல்கிறேன்னா, அதுதான் அதே சமயத்தில் பார்மகளை பார்னு படமாக ஆச்சு. அந்த நாடகம்தான். அதில் தான் என்னுடைய நாடக மேடை அது தொடங்கிச்சு. அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் அந்த நாடகம் மூலமாக சிவாஜி சார் மேலே எனக்கு இருந்த பக்தி அப்போ தான் ஆரம்பிச்சதுங்கிறது சொல்லும். ஸோ என் நாடக அனுபவம் 58 வருஷம், சிவாஜி மேலே என்னோடய பக்தியும் கிட்டத்தட்ட 58 வருஷமாக இருந்துகிட்ருக்கு. நிறைய நாடகங்கள் பண்ணியாச்சு. எத்தனை தடவை நான் மேடை இருப்பேன்னு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு வரோம். என்ன தான் நாங்கள் நகைச்சுவை நாடகங்கள் போட்டாலும் எல்லாம் நகைச்சுவை தான். வீட்டுக்கு போச்சே, நீங்கள் எழுந்து போச்சே, உங்கள் மனசில் ஒரு சின்ன சிந்தனையோடு தான் நாங்கள் அனுப்புவோம். அந்த மாதிரி சிந்தனையோடு அனுப்புகிற ஒரு அற்புதமான ட்ராமா தான் இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கிற 3Gங்கிற இந்த அரசியல் நையாண்டி நாடகம். இது அரசியல் நையாண்டின்னா பர்டிகுலராக யாரையும் நாங்கள் வந்து பூண்டெல்லாம் பண்ணுறதில்ல. பொதுவாக இருக்கிற விஷயத்த நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். பொதுவாக நாங்கள் விஷயத்த சொல்கிறோம். அதை காமெடியாக சொல்லும்போது ஒரு NSK மாதிரி, ஒரு MR ராதா மாதிரி, ஒரு ஷோ மாதிரி சொல்லும்போது ஜனங்க ரசிக்கிறாங்க, கருத்தை உள்ளேயும் வாங்கிக்கிறாங்க. இது 71 நாடகங்கள் நாங்கள் போட்டாச்சு இந்த 3Gயை. நாளைக்கு, அதாவது தேதி சொல்லணுன்னா 23ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஏப்ரல் அமெரிக்கா போகிறோம். அதுவும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அமெரிக்கா நான் போகிறது இது 15வது ட்ரிப்பு. இந்த நாடகத்தோடு போகிறேன். அங்கே 15 ஷோஸ் பண்ண போகிறோம். நான் 89 முதல்ல ஆரம்பித்தேன் அமெரிக்கா போகிறதுக்கு. இந்த ட்ரூப்போட பெருமையே என்னென்னா, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ உலகத்தில் அங்கெல்லாம் போய் நாடகம் போடணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். சிலோனில் ஆரம்பித்து சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் ஏரியாஸ், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க், நார்வே, ஆஸ்திரேலியா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஜப்பான், இப்போ போன வருஷம் நியூசிலாந்து எல்லாம் போயிட்டு இது 15th ட்ரிப். ஸோ உலகம் சுற்றும் UAEங்கிறத தைரியமாக சொல்லலாம். எல்லா இடத்துலையும் தமிழ் ரசிகர்கள் தமிழ் நாடகத்தை ரொம்ப ரசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம நன்றி யாரு சொல்லணும்னா அந்த தமிழ் மொழிக்கு சொல்லணும். ஏன்னா நகைச்சுவைக்கு தமிழ் மொழி மாதிரி ஒரு அழகான மொழி எதுவுமே கிடையாது. அது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போகிறோம். உங்கள் வாழ்த்துக்களோட 67 வருஷ ட்ரூப்பு, என்னுடைய 58வது வருஷம் நாடக குழுவில். அநேகமாக இப்போது கிழமை இந்த ட்ரூப்பில் நான் தான், மற்றவங்களாம் யங்ஸ்டர்ஸ் தான் என்னோட வரவங்க. அதில் இன்னொரு புதுமை, நாங்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 7 வருஷம்னா இங்கேருந்து நாங்கள் ஒரு 6 பேர் தான் போகிறோம். அங்கே அமெரிக்காவில் சிகாகோங்கிற இடத்துல திரிவேணின்னு ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பை ஸ்கைப் அண்ட் அதர் திங்ஸ் ஐ ஹவ் ட்ரெயின்ட் அ குரூப் தேர். அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிட்டோம்னா இந்த 6 பேர் மீதி எல்லாம் அங்கே இருக்கிறவங்க நடிக்க போகிறாங்க. என் கூட எல்லா ஊருக்கும் எங்களோட டூர் பண்ணிட்டு, அது என்னென்னா எக்கனாமிக்ஸாகவும் ஹெல்ப் பண்ணுது, அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது நாடகத்தில். ஸோ எங்கள் UAEயும் திரிவேணியும் கலந்து இந்த 3Gயை அமக்கலமாக ஓஹோஜின்னு எல்லோரும் சொல்லணும், அந்த அளவுக்கு போயிட்டு வர போகிறோம். நன்றி, வணக்கம். இந்த நாடகம் வந்து ஜஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பார்க்கணுங்கிற நாடகம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நல்ல வேல்யூஸ் எடுத்து சொல்கிற ஒரு நாடகமாக தான் இதை அமைச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சப்பறம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் சொல்கிறதுனால யாரும் மாற்றி ஓட்டெல்லாம் போட்டுற போகிறது இல்லை. பட் குட் வேல்யூஸ் இதை சொல்லணுங்கிறது தான் எப்போதுமே UAEயோட கடமை. அந்த வேல்யூஸ்ன்னு சொல்கிறச்சு அது மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே நாங்கள் அதை நகைச்சுவைங்கிற தேனோட கலந்து அருமையாக கொடுப்போம். அது உங்களுடைய நீங்கள் ரியாக்ஷனே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அற்புதமான ஆடியன்ஸ். உங்களுக்கு என்னுடைய புதுசாக சேர்த்த வசனத்துக்கெல்லாம் கூட பயங்கரமாக கை தட்டீங்க. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி எங்களை வாழ்த்தி அனுப்ப ஒரு 2 வார்த்தை திரு நெப்போலியன் அவர்களை பேசுவார். ஏன்னா என்ன பெரிய விசேஷம் உங்களுக்கு தெரியாது, இதே ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நெப்போலியன் சாரோட ஊர் அங்கே நாஷ்வில், டென்னசி, அங்கே இந்த நாடகத்தை போட போகிறோம். ஒரு வாரம் முன்னாடி போய் பார்த்துட்டு இப்போ தைரியமாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ப்ளீஸ் பேரும் சேர்ந்து இப்படி எனக்கு ஒரு சப்ஜெக்ட் எப்போதுமே இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அந்த சுவர் சாலிடாக இருந்தால் அதுக்கு மேலே என்ன மாதிரி டைரக்டர்ஸ் நிறையா ஒர்க் பண்ண முடியும். அப்படி சாலிட் சுவர் தான் ஸ்கிரிப்டுங்கிறது. ஸோ இந்த கதை வசனம் எனக்கு கொடுத்த மகன் சித்ராலயா ஸ்ரீராம் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் வேற யாரும் இல்லை, காதலிக்க நேரங்களை எழுதின சித்ராலயா கோபுவோட மகன். கலாட்டா கல்யாணமா எழுதினது இவங்க அப்பா தான். அப்ப என்ன பாரம்பரியம் பாருங்க. ஸோ இவருக்கு
இவங்க 2 பேர் கையால் இந்த சின்ன நினைவு பரிசு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டு தி ஆத்தர் ஆஃப் திஸ் பிளே 3G. இங்கே இந்த 2 குழந்தைங்க எல்லாரையும் விட பிரமாதமாக ரசித்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் வில் அப்பீல் டு சில்ட்ரன் ஆல்சோ. ஏன்னா அவங்களுக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜி நேதாஜி பார்த்துருக்காங்க. சேரன் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார் எனக்கு. ஸோ அதையும் பப்ளிசைஸ் பண்ணி எல்லாருக்கும் வணக்கம். ஒய்ஜி மதன் சார் என்னுடைய திரைப்பட உலகில் ஒரு மூத்த கலைஞர், நீண்ட நாள் நண்பர். அடிக்கடி அமெரிக்கா வரும்பொழுது என்னை அவசியம் தொடர்பு கொள்வார். எங்கள் ஊர்லேயே ஏற்கனவே 2 தடவை நான் நாடகம் போட்டிருக்கிறோம். இந்த நாடகத்தையும் 3வது தடவையாக போடுறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறோம். அடுத்த வாரம் அங்கே வர்றாங்க. நான் இங்கே ஒரு படத்துக்காக திரைப்பட ஒரு நடிக்கிறதுக்காக வந்தேன். வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது 2-3 தடவையாக நாடகம் நடந்தது. கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நிச்சயம் இந்த நாடகத்தை நீங்கள் பார்க்க வரணும், நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், உங்கள் ஊருக்கு தான் வர்றோம் அப்படின்னு சொன்னோன்னே, எப்படியாவது நீங்கள் கண்டிப்பாக வந்துடுறேன், நாடகத்தை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னேன். வந்து பார்க்கும்போது தான் நான் சேரன்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், யார் இது வரைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நேதாஜியும் ஒரு மகாத்மா காந்தியும் நம்ம நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம பார்த்தது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இது மாதிரி திரைப்படத்துறைக்கு கூட இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஒரு சினிமாவுக்கு யாரும் இந்த அளவுக்கு சிந்திச்சதில்லை. இப்படிலாம் இருப்பாங்க நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம், படங்களில் பார்த்துருக்கோம். இப்படித்தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அற்புதமாக 2 பேரும் நினைச்சாங்க. ஒரு மகாத்மா எப்படி இருப்பார், ஒரு நேதாஜி எப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேரும் எப்போ அந்யோன்யமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. எப்படிலாம் அந்த வந்து ரியலிஸ்டமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அந்த அரசியலை பார்த்து அந்த அரசியல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கும் இந்தியான்னு பேர் வச்சதுனால நாங்கள் வந்தாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு நாடகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான நாடகத்தை பார்த்தேங்கிற நிறைவோடு நான் போகிறேன். இன்றைக்கி நைட்டே உடனே அமெரிக்காவை தொடர்பு கொண்டு நான் நம்ம ஊருக்கு அடுத்த வாரம் வர்றாங்க, ரெடியாக இருங்க, அற்புதமான நாடகம்னு சொல்ல போகிறேன். நான் என்ன சொன்னேன், 3G நான் நினச்சேன். முதல்ல 2G 3G 4G செல்ஃபோன் வந்தது, அந்த ஜி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நேதாஜி, சுபாஷி, தாமோஜின்னு சொல்லி 3G வந்து சேர்த்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்த வாரமும் இந்த நாடகத்தை நான் அங்கே கண்டு ரசிக்க போகிறேன். அற்புதமான நாடகம், மனமாற வாழ்த்துறேன். அத்தனை பேரும் அத்தனை கலர்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. என்னுடைய மன நிறைந்த பாராட்டுகள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே ஒய்ஜி சாரோட ட்ராமா வந்து ஒரு அர்த்தத்தோடு இருக்கும், நகைச்சுவையோடு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டாரு, எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரு ஒரு சின்ன ட்ராமாவுக்குள்ள அப்படின்னு. ட்ராமாவுக்கு மெனக்கெடுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். இந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு. 58 வருஷம். அது அவங்க அப்பா காலத்துலேருந்து உருவான விஷயம். ஆனால் இன்னமும் அந்த நாடகத்து மேலே வந்து ஒரு துளி கூட, ஒரு சின்ன இடம் கூட போர் அடிக்காமல், படம் பார்க்குறோம் 2 மணி நேரம், அது ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்குது நமக்கு. ஆனால் ஒரு நாடகத்தை இவ்வளோ நேரம் போர் அடிக்காமல், அதே நேரத்தில் கரண்ட் பாலிடிக்ஸை சம்மந்தப்படுத்தி அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், அவருக்கு பிடிச்ச கருத்து இருக்கலாம், பிடிக்காத கருத்தோடு இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது தோணலை. வாய் விட்டு யோசித்து நல்லா சிரித்தோம். 3G நீங்கள் வந்து உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா 4G வந்துருச்சு, அப்புறம் 5G வரும், 6G வரும். நீங்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி. ஆனால் 4G பண்ணும்போது நீங்கள் சிவாஜியை சேர்த்துருங்க. ஏன்னா சிவாஜி கூட நேர்மையாக அரசியல் பண்ண முடியாமல் தோற்று போன ஒரு ஆள். அவருக்கு நேர்மையாக அரசியல் பண்ண தெரியும், அது நம்ம ஊருக்கு ஒத்து வரல. அதனால் நீங்கள் அந்த ஜியை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சிவாஜி, 4Gயில் வந்து சிவாஜி இருப்பார். ஸோ இந்த குழுவில் நடித்த அத்தனை பேருமே என்ன சொல்ல போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அழகாக பண்ணியிருந்தார் எல்லாருக்குமே. அது எப்போவுமே ஒரு நாடகத்தில் ஒரு ஸ்பெஷல் பண்ண அவர் நாடகத்தில் நடிக்கிற ஒரு சின்ன கேரக்டர் கூட கொஞ்ச நேரம் வந்தால் கூட தூக்கி சாப்பிட்டு போயிடும். இப்போ நான் சுப்பினி சார் வரமாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க எப்பவும் போல். அதே மாதிரி காந்திஜி, நேதாஜியை நடித்த 2 பேருமே பிரமாதமாக பண்ணாங்க. அந்த நேதாஜியோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நேதாஜியை
கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டிச்சு. அந்த வாய்ஸும் அந்த லுக்கும் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த நேதாஜியோட கேரக்டர். அதே மாதிரி டக்குன்னு அந்த மாயாஜாலம்லாம் பண்ணீங்க பாருங்க, டக்குன்னு விரல்லேருந்து ஸ்டிக், ஐயோ 2 பேருக்கு ஒன்றும் புரியல என்னப்பா நடக்குதுன்னு. ஆனால் அடுத்த அதே ஸ்டிக்கை கொண்டு வந்து நல்லா இருந்திருக்கு, ஒரு மர ஸ்டிக்கை மறுபடியும் மாற்றிட்டாரு அவர். ஆனால் அது முழு ட்ராமாக்கு யூஸ் பண்ண அடுத்த ட்ராமாக்கு அது தாங்காது. அதுதான் வேற ஒன்று. ஸோ ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த நாடகத்தை கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேஜ் ஆச்சு சார்? 70ஆ? 71க்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் சென்னையில் வருது நாடகம் பார்க்கன்றது. இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தும் எங்களுக்கு என்னென்ன இப்போ நாங்களாம் சினிமாவில் யோசிச்சுருக்கோம், சினிமாவை வந்து பிரயோஜனமாக கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியல, தியேட்டருக்கு கூட்டம் வரல. ஆனால் வீட்டில் இருந்து பார்த்துறீங்க, அது எங்களுக்கு வருமானமே வர மாட்டேங்குது. அப்போ நாங்கள் இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி சினிமா விட்டு நாடகத்துக்கு வரணும். சினிமா விட்டு நாடகத்துக்கு வந்தோம்னா இதை நீங்கள் காப்பி அடிக்க முடியாது, இதை நீங்கள் வீட்டில் வந்து பார்க்க முடியாது. நாங்கள் போடுற நாடகத்தை நீங்கள் வந்து பார்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது கூட நான் அடுத்தபடி முயற்சிக்கலாம். நான் எழுதுறேன், நீங்கள் நடிங்க, நானும் நடிக்கிறேன். நன்றி. இன்னைக்கு இவ்வளோ பிஸியாக இருந்த நேரத்தில் லாஸ்ட் மொமெண்ட்டை சொல்லி கூட இந்த குழுவெல்லாம் அமெரிக்கா போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அத்தனை பேர் ரொம்ப எனர்ஜியோடு போய் இதே எனர்ஜியோட அமெரிக்கா வாழ் மக்களை, தமிழ் மக்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டு வரணும்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க அண்ணன் நெப்போலியன் சார். அவர் வந்து எனக்கு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதராக, ஒரு எம்பியாக, ஒரு அரசியல்வாதியாக, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு பண்பாளர். எல்லாரையும் இன்முகத்தோட வரவேற்கிறதுல, கட்டி தழுவுறதுல, பாசம் காட்டுறதுல, ஒரு மனிதனுக்கு துயரம்னா வந்து நிற்கிறதுல முதல் ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இவங்க எல்லாத்தையும் கூட்டு போகிறாரு. நீங்களாம் நம்பிக்கையோடு போயிட்டு வரலாம். உங்கள் வீடு மாதிரி இங்கே இருக்குது. நல்லா தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த மக்களுக்கு ஒரு நாடகத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. உங்களை வாழ்த்தி வைக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் எல்லாம் சோஷியல் நெட்ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க. ஐ நோ யூர் ஆல் ஆக்டிவ் ஆன் தட். ஸோ இந்த நாடகத்தை உங்கள் ஒப்பீனியனை தைரியமாக போடுங்க. ஸோ லெட் இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அமெரிக்காவில் நாங்கள் வரோங்கிற அது ஒரு சின்ன ஒரு அட்வைசரி கொடுக்கட்டும். ஸோ இன்றைக்கி இவங்க பேசுனதை கூட நாங்கள் போட போகிறோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு கலைஞனுக்கு எல்லாத்தையும் விட இந்த பாராட்டு, அதுவும் எஸ்பெஷலி இன்னொரு கலைஞர்கிட்டேருந்து வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப, எங்கள் குடும்பத்தில் யாரும் எங்களை பாராட்டுற மாதிரி 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சார். நீங்கள் ரசிச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே தான் சந்தோஷம். நான் ரசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாம்.